உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இறைவனை வழிபட சென்ற அப்பாவி உயிர்கள். கொழும்பில் உள்ள 3 நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கியிருந்த நிராயுத பாணியான மனிதர்கள் சிலர் காலை உணவை உட்கொண்டிருந்த தருணம். ஒரே கணத்தில் 278 பேரை கொன்று குவித்தது எந்த நோக்கத்திற்காக? இந்த கொடூரத்தை செய்ய வேண்டிய தேவை யாருக்கு இருந்தது? 7 ஆண்டுகளாக விடை தெரியாத ஒரே ஒரு கேள்வி. தற்போது நீதிமன்றங்களில் பல வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒரு தீர்மானமிக்க விசாரணை தொடர்பான வழக்கு தற்போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவு பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலி, யாசின் பாபா செகில்பாஸ் மற்றும் சரத் சமந்த் ஆகிய 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த வழக்கு விசாரிக்கப்படுகிறது. இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கை ஒன்றை நேற்று சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் மிகவும் பாரதூரமான விடயம் ஒன்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சேனல் 4 வெளியிட்ட ஆவணப்படம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த ஆவணப்படத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் இராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் இருப்பதாக அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் அசாத் மௌலானா வெளிப்படுத்தியிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று சமர்ப்பித்த முன்னேற்ற அறிக்கைக்கு அமைய பிள்ளையான் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை குற்றச்சாட்டின் கீழ் பிள்ளையான் 2015 ஜனவரி 3 முதல் 2021 வரை மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். பிள்ளையாருடன் சிறையில் இருந்த ஒருவரின் சாட்சியத்தின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட சில விடயங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்தது. அந்த வெளிக்கொணர்விற்கு அமைய பேராசிரியர் ரொஹான் குணரத்ன என்பவர் 3 சந்தர்ப்பங்களில் பிள்ளையானை நேரில் சந்தித்துள்ளார். ரொஹான் குணரத்னவுடன் 2 பெண்களும் பிள்ளையானை சந்திக்க வந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த பெண்களில் ஒருவர் பின்னர் நேரடியாக இராணுவத்தில் மேஜர் பதவிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பேராசிரியர் ரொஹான் குணரத்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் ஸ்ரீலங்காஸ் ஈஸ்ட் சண்டே மெசக்கர் என்ற பெயரில் ஒரு நூலையும் வெளியிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் ISIS என்ற அமைப்பு இருக்கிறது என்ற நிலைப்பாட்டையே அவர் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வந்தார். இதேவேளை தாக்குதலை நடத்திய சஹரான் ஆஷிமின் சகோதரர் தேசிய தௌஹீத் ஜமாத் உறுப்பினர் செய்னி மௌலவி மில்ஹான் எனப்படும் மற்றொரு நபரையும் பிள்ளையான் தானிருந்த சிறையறைக்கு அழைத்துக் கொண்டதாக விசாரணை அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருக்கும் இடத்திற்கு சாட்சியாளர் செல்லும்போது அவர்கள் தமது பேச்சை மாற்றிக்கொள்வதாகவும் சாட்சியத்தில் கூறப்பட்டுள்ளது. பிள்ளையான் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் மீண்டும் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பிள்ளையானின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் அசாத் மௌலானா சேனல் 4 அலைவரிசை ஊடாக முன்வைத்த குற்றச்சாட்டுகளின் பின்னர் பிள்ளையானும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருந்தார். மிகவும் சிக்கலான இந்த விசாரணை மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளின் ஊடாக வெளிவந்த வண்ணம் இருக்கும் மேலும் பல பாரதூரமான தகவல்களை அடுத்து வரும் நாட்களில் எதிர்பாருங்கள். இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் பேராசிரியர் ரொஹான் குணரத்னவிடம் வினவியது. பதிலளிப்பதற்கு முன்னர் அது தொடர்பில் ஆராய வேண்டும் என அவர் கூறினார்.